வணக்கம் விவஸ். கொடுங்கோல் இந்த வார்த்தைக்கு டிக்ஷனரியில அர்த்தம் தேடினோம்னா ஹிட்லர், முசோலினி, இடிமீன் போன்றவர்களையே கண்டுபிடிப்போம். இருந்தாலும் இவங்க யாரும் இப்போ உயிரோட இல்லை. ஆனா இன்னும் ஆட்சி செய்யும் உலகின் மோசமான கொடுங்கோளர்களை தேடினோம்னா அதுல முதல்ல வர்றது தற்போதைய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தான். எப்படி அவரு உலகின் மோசமான கொடுங்கோளரா இப்பவும் ஆட்சி செய்யறாரு? வாங்க தமிழ் மோஜோல பார்க்கலாம். தனது தந்தையான கிம் ஜாங் இல்லின் மறைவை தொடர்ந்து கடந்த 2011 வருஷம் வடகொரியாவின் அதிபரானாரு கிம் ஜாங் உன். வடகொரியாவை பொறுத்தவரை அதன் அதிபர் யாரா இருந்தாலும் அவர் கடவுளுக்கு சமமா மதிக்கப்படணும். அதனால வடகொரிய மக்கள் அவங்களின் அதிபர் சிலைய தினமும் வணங்கணும். மற்றும் தனது அப்பாவும் வடகொரியாவின் முன்னாள் அதிபரான கிம் ஜாங் இல் இறந்தபோது நாட்டு மக்கள் அனைவரும் இறுதி ஊர்வலத்துல பங்கேற்று அழணும்னு கிம் ஜாங் உன் உத்தரவு பிறப்பிச்சாரு. இந்த உத்தரவையும் மீறி இறுதி ஊர்வலத்துல கலந்துக்காமலும் அழாமலும் யாராவது இருந்தா அவங்க 6 மாத கொடுமையூட்டும் சிறைக்கு அனுப்பப்படுவாங்கன்னு கிம் ஜாங் உன் சட்டம் இயற்றி இருந்தாரு. இந்த சட்டத்திற்கு பயந்தே வராத கண்ணீரையும் வேண்டி விரும்பி வரவழைச்சாங்க அப்போதைய வடகொரிய மக்கள். அடுத்து முடி வெட்டுறதுக்கும் சட்டம். தனிப்பட்டவரின் தேர்தலுக்கு தகுந்த மாதிரி விதவிதமா முடியை வெட்டிக்கிறது அவங்களுடைய உரிமை. ஆனா வடகொரியாவில ஆண்கள் அரசு அனுமதிச்ச 14 விதத்திலையும் பெண்கள் 18 வகையில மட்டும்தான் தனது முடியை வெட்டிக்க முடியும். இப்படி அரசு உத்தரவையும் மீறி முடி வெட்டிக்கிறவங்கள கண்டுபிடிச்சு தண்டனை தரத்துக்காகவே பொது இடங்கள்ல கண்காணிப்பு கேமராக்களையும் பொருத்தி இருந்தாரு அதிபர் கிம் ஜாங் உன். பைபிள் வாசிக்க முடியாது. வடகொரியால பைபிள், குரான் உள்ளிட்ட அனைத்து மதத்தின் புனித புத்தகங்களும் தடை செய்யப்பட்டிருந்தது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட பைபிள் வச்சிருந்தா அவங்க கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. தொலைக்காட்சி சேனல்களுக்கு தடை. வடகொரியாவில தொலைக்காட்சி சேனல்கள் 2 தான். ஒன்னு அரசின் புதிய சட்ட திட்டங்களை எடுத்து சொல்றது, 2வது அரசின் நிகழ்ச்சிகளை காட்டுறது. பாக்கி எல்லா உள்ளூர் மற்றும் உலக சேனல்களை தடை செஞ்சிருந்தாரு அதிபர் கிம் ஜாங் உன். கார்கள் வச்சிருக்க முடியாது. வடகொரியாவில ராணுவத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் மற்றும் முக்கிய அரசு அலுவலர்கள் மட்டுமே கார்களை வச்சிருக்க அனுமதி உண்டு. மற்றபடி இந்த நாட்டுல வேற யாரும் கார்களை வச்சிருக்க கூடாதுன்னு அதிபர் சட்டம் இயற்றி இருந்தாரு. வார விடுமுறை கிடையாது. வடகொரியாவை பொறுத்தவரை வார விடுமுறையோ அல்லது அரசாங்க விடுமுறையோன்னு எதுவும் இல்லை. கண்டிப்பா இங்க எல்லோரும் எல்லா நாட்களும் வேலை செஞ்சே ஆகணும். அப்படி மீறி விடுப்பு வேணும்னு நினைக்கிறவங்க அதற்காக பல $1000 அரசுக்கு கட்டினாதான் ஒரு நாள் விடுப்பே எடுக்க முடியும். புகைப்படங்களுக்கு அனுமதி இல்லை. வடகொரியா நாட்டுல புகைப்படம் முற்றிலுமா தடை செய்யப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகளும் இங்க போனா புகைப்படம் எடுக்க முடியாது. ஆனா அதிபர் கிம் ஜாங் உன்னின் செயல்பாடுகள் மட்டுமே புகைப்படமா எடுக்கப்பட்டு மக்களுக்கு காட்டப்படும். குடும்ப சிறைச்சாலைகள். வடகொரியாவில் யாராவது தவறு செஞ்சா அவர் மட்டும் இல்ல, அவருடைய தாய், தந்தையர் மற்றும் குழந்தைகள் என 3 தலைமுறையினர் மொத்தமா சிறைக்கு அனுப்பப்படுவாங்க. இங்க உணவில்லாம, இடைவெளி இல்லாம அரசு சார்ந்த துறைகள்ல குற்றவாளிகள் வேலை செய்யணும். தவிர இந்த குடும்ப சிறைச்சாலைகள்ல புதிதா பிறந்த தனது குழந்தைகளை தாயே கொல்லும்படி நிர்பந்திக்கப்பட்டாங்க. பெரியவர்களின் உள்ளுறுப்புகள் துண்டிக்கப்பட்டது. இப்படி கிம் ஜாங் உன் தனது சொந்த மாமாவான ஜாங் சங் டேக்கையே தன்னை எதிர்த்த ஒரே காரணத்துக்காக கொன்னாரு. மேலும் அரசை எதிர்த்த உயர் அதிகாரிகள் உயிரோடு தீமூட்டப்பட்டு எரியூட்டப்பட்டாங்க. தவிர இங்க அரசாங்க பத்திரிகைய தவறுதலா கிழிச்சாவோ அல்லது அன்றாட தேவைகளுக்கு உபயோகப்படுத்தினாலோ அவங்க கூட குடும்ப சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அரசு மீட்டிங்ல தூங்கினாலும் வடகொரியாவில ஒருத்தர் கொல்லப்படுவாரு. இப்படி வடகொரியாவில குடும்ப சிறைச்சாலைகளால கொல்லப்பட்டவங்க மட்டும் 2 லட்சத்துக்கும் அதிகமா இருப்பாங்க. இன்ப அணி. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கூட பிளஷர் ஸ்குவாட், அதாவது இன்ப அணின்னு ஒன்னு இருந்தது. இதுல வயதுக்கு வந்த திருமணமாகாத இளம் பெண்கள் மட்டுமே இருப்பாங்க. இதுல அதிபர் தினமும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவங்க கூட உல்லாசமா இருப்பாரு. கொடுமை என்னன்னா இவங்க முற்றிலும் கண்ணீர் தான்னு சான்றிதழ் பெற்ற பெண்கள் மட்டுமே இந்த இன்ப அணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மது. அதிபர் கிம் ஜாங் உன் தனது சொத்துக்கள்ல பாதிய பீர், வைன், வோட்கா இப்படி உயர்தர மதுபானங்கள் வாங்கியே செலவழிச்சாரு. அவர் பெரும்பாலும் பொது நிகழ்ச்சிகள்ல கூட மது அருந்திய பின்னர் தான் கலந்துக்குவாரு. ஒரு பாராளுமன்ற கூட்டத்துல அளவுக்கு அதிகமா மது அருந்தியதால கிம் ஜாங் உன் தூங்கிட்டாரு. கழிப்பிடம். மேலும் தான் போகும் இடமெல்லாம் தன்னோடையே பயணிக்கும் சிறப்பு கழிப்பிட வசதிகள் கொண்ட கார்களையும் கிம் ஜாங் உன் வைத்திருந்தாரு.
மேற்சொன்ன இந்த காரணங்களாலும் இன்னும் அதற்கு மேலேயும் ஆட்சி செய்யும் உலகின் மோசமான கொடுங்கோலரா கிம் ஜாங் உன் இப்பவும் இருக்காரு. இன்னும் இது போல ஆச்சரியங்களை தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.